அனுப்பினோம். அதுக்கப்புறம் வந்து அரசாங்கத்தில இருந்து ஒதுக்கப்படுற நிதியில இருந்து கிராம சேவரோடாக அந்த அந்த அன்பளிப்புகளோ இல்லாட்டி அந்த அந்த பங்குகளோ கொடுக்கப்படும். அதுதான் சரி, அப்படித்தான் செய்வினோம். மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜிஎஸ் ஆக்கள் விளையாடுற விளையாட்டு என்னன்னு சொன்னால், கொஞ்சம் வசதியான ஆக்களுக்கு இந்த நிவாரணங்கள்ல வசதியான ஆக்களுக்கு தான் கொடுத்துட்டு இந்த கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாம் போய் சேர்றதும் இல்லை. அதுவரையும் இருக்கா கவனிக்கணும். இது ஜிஎஸ் ஆக்கள் வந்து கூட களவடிக்கணும். அப்படியானாக்கள் செய்தான்னா அவன் ஜிஎஸ்ஏ வந்து நாங்கள் டிஎஸ் பிரிவுல வந்து நாங்க கிராம சேவர் இப்படியான இடத்துல வந்து இப்படி செய்யறாருன்னு சொல்லி அங்க அறிவித்தல் கொடுக்கலாம். அதுக்கே அதானே நான் இப்பதான் முந்தைய போன அரசாங்கத்துல அப்படி இந்த அரசாங்கத்துல அப்படி நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. அப்படி நடக்கிறார்கள் இந்த தளத்துல வந்து கதைக்கலாம் தானே என்ன யாராவது அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி. அப்படி எங்களுக்கு தெரியக்கூடிய பிரச்சனை நடந்திருக்கு முந்தி. இப்ப இனி வரும் காலங்கள்ல என்னன்னு தெரியல. அது இனித்தான் தெரியும், தெரிய வரும். உண்மையா பாதிக்கப்பட்டதுல அவர் அந்த கிராம சேவர் சொல்லணும், அந்த மக்கள் போய் சொல்லி அவர் கிராம சேவர் பார்த்து தான் அவர் எழுதினோம். கிராம சேவர் பார்க்காம சில இடங்கள் அழிவு இருக்கும். அதான் மெயின் நிச்சயம். அந்த கிராமத்தை பார்க்கிறவர் வந்து எல்லா இடமும் போய் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் அவர் கொடுக்கணும். சரியான தகவல் கொடுக்காத பட்சத்துல அப்படியான இதுகள் நடக்கிறது. உண்மையா என்னன்னு சொன்னா, வெளிநாட்டுல இருக்கிற அவன் புள்ளிகள் அவைன்னு சொல்லி வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களுக்கு கூட இந்த இதுவல் கிடைக்கும், திட்டங்கள் கிடைக்குது. ஆனா உண்மையான கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு கூட கிடைக்கல. அதுக்கு கன விஷயங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். சொல்லணும் மட்டும் ஞாபகத்துல சொல்றது சரி. என்ன சில எல்லா இடமும் இல்ல, சில இடங்கள்ல சில விதானங்களை பொறுத்து அப்படி நடக்குது. என்னன்னு சொன்னா, வெளிநாட்டுல இருக்கிறார்களுக்கு அந்த மாதத்துல கொடுப்பனை இருக்குது. அந்த கொடுப்பனை வந்து சில நேரம் வெளிநாட்டுக்காரருக்கும் கொடுக்கப்படுது. ஆனா உண்மையா பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு சில நேரம் கிடைக்காம இருக்கிறது. அது எல்லா இடத்துலயும் அப்படி இல்ல, சில விதானங்களால அப்படி நடக்குது. அப்ப நீங்க தானே அந்த ஓட் பண்ணி அந்த கிராம சேவை, அப்ப நீங்க ஒழுங்கான ஆக்களை தெரிவு செய்தா அவர் ஒழுங்கா நடப்பாரு. அப்ப ஓட் போடுற ஆக்கள் தான் நான் தெரிவு செய்யணும். அது என்ன சொல்லி பேக்காட்டி வந்துடுவாங்க, பேக்காட்டி வந்துடுவாங்க. கிராம சேவர் வந்து மக்களால் தெரிவு செய்யப்படுறது இல்ல. உண்மையா நேற்று நடந்ததை சொல்றேன். சரியா, ஒரு ரோட்டுக்கு முன்னுக்கு போட்டு கிராம சேவர் வந்து அரசாங்கத்தால தெரிவு செய்யப்படுறாங்க என்னன்னா. அப்ப அத வந்து நாங்க மக்களையும் பிளேம் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது மக்களுக்கு எத்தனை பேருக்கு எங்க கம்ப்ளைண்ட் பண்றது எப்படி செய்யறதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும். அந்த மற்றதன்னா இப்ப வந்து அந்த அஸ்வமேக சுவிஸ் பிரபானாக்கு தெரியும் போது நெற்றி கண்ணனாக்கு தெரியும் போறியா அஸ்வமேகம் சொல்லி ஒரு இது ஒன்று வந்திருக்கு தானே அரசாங்க கொடுப்பன ஒன்று பதிய சொல்லி. உண்மையா அக்கா சொல்ற மாதிரி எல்லா சிஸ்டமும் இங்க இருக்குது. கன பேருக்கு தெரியாது. அதுதான் இருக்கிற பிரச்சனை. அந்த சிஸ்டம் இப்ப கிராமத்துல அவர் வடிவான தரவு கொடுக்கணுமே. தரவு கொடுக்காட்டியா அங்க குறையத்தான் வரும். அதான் உள்ள பிரச்சனை. இப்ப ரோட்டை போட்டிருக்கோம்னா நடுவுல ஒரு 100 மீட்டர் ரோட்டை போடாம முன்னுக்கு மின்னுக்கும் போட்டிருக்கணும். அப்ப என்ன கேட்டா அந்த அளவு கொடுத்தது பிள்ளையா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அரசாங்க சிஸ்டத்துல வந்து ஒரு கிராம உத்தியோகர் வந்து ரிட்டையர் பண்றாரோ இல்லாட்டி அதை விட்டு பதவி நீக்கம் செய்யப்படுறாரோ அந்த காலகட்டத்துல இன்னொருவர் வந்து அதை பொறுப்பேற்கிறாருன்னா அந்த தகவல் எல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்கும். அந்த டாக்குமெண்டரி அவர்கிட்ட இருக்கு. அவர் அதை வச்சு கொண்டு திருப்ப வேறு வேணும். ஓகே, இது பிரச்சனை, இது ஒரு குடும்பத்துல இத்தனை வேலைக்கு போய் நம்ம எப்படியான வேலை செய்யணும், எப்படியான பின்புலத்துல இருக்கு, நம்ம எப்படியான சௌரங்கள் இருக்கணும், எல்லா தகவலும் அங்க குடும்பத்தையில இருக்கு. அப்ப அதை வச்சு கொண்டுதான் அனர்த்தம் வரைக்கலையும் சரி, அதை வச்சு வேறு பண்ணிடணும். மாத்துப்படுற ஆளும் இல்ல. சரி, அந்த 9ஆம் தேதி கொடுப்பன அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புற தேதி வந்து 9ஆம் தேதி க்ளோசிங் டேட். க்ளோசிங் டேட் உண்மையில தெரியாது, டீனக்கா அதுல போட்டுருக்கோம் 9ஆம் தேதி என்று. அது வந்து ஏஜி ஆபீஸ்ல இருக்குது, இல்லையா ஆன்லைன்ல இருக்குது. அதை நிரப்பி அனுப்பணும். இப்ப இந்த மலைத்திட்டங்கள் வந்தபடியா மக்கள் அதை சரியா செய்வினமோ செய்ய மாட்டினமோன்னு தெரியாது. அதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு நான் சொல்றேன், அது டிஎஸ் ஆபீஸ்ல இருக்குது. லோஜியாக அது உங்களுக்கு விளக்கமா தெரியுமாண்டா அதுல இருக்கா சொல்லுங்க, மக்கள் அதை கேட்டு செய்யட்டும்.
அதான் அது டிஎஸ் ஆபீஸ்ல இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. ஒரு ஃபார்ம் ஜிஎஸ் வச்சிருப்பேன், அதை போட்டோ காப்பி எடுத்து நீங்க நிரப்பி போட்டு திருப்பி ஜிஎஸ் கொண்டு கொடுக்கணும். அந்த மக்கள் இதுல பார்த்து கொண்டு நிக்கிற மக்கள் போய் உங்களோட ஜிஎஸ் ஓட தொடர்பு கொண்டு இது ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குது 9ஆம் தேதி முடியுது அதை சொல்லி இருக்கா கேட்டு அதை நிரப்பி கொள்ற சொல்றேன் நான். அப்படி இல்லையன்னு சொல்லி சொன்னால் அப்படி செய்ய முடியாதாக்கள் என்னோட கேட்டாலும் நான் சொல்லுவேன் என்ன செய்யுதுன்னு சொல்லி. இப்ப இதுல எல்லாருக்கும் தனித்தனியே சொல்லிடாதானே. உங்க வடமராஜி பகுதியில பாடசாலையில அப்படி மலையில் வந்து அவ யாரும் எத்தனை பாடசாலையில மக்கள் இருக்கணும் இப்ப நேற்று அப்படி இல்ல. அந்த இப்ப சக்கோட்டை பருத்துத்துறை கடற்கரை பிரதேசங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்க ஒழிய நடுப்பகுதி மற்ற வடமராட்சி பெருசா பாதிக்கப்படல. வெள்ளம் வந்து இடம்பெயர்ந்து போறளவுக்கு பாதிக்கப்படல. அந்த ஷோர்ட் யாரும் போட்டுக்கிறேன் இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது 24 hours வேலை செய்யறேன் ஜிஎஸ் என்று சொல்லி தெரியாத மக்கள் வந்து அதன் மூலமாக ஏதாவது அப்படியே இந்த விண்ணப்ப படிவங்களை நிரப்பி கொடுங்க தயவு செய்து. அதுல நிறைய வேலை திட்டங்கள் இருக்கு, நிறைய அதுல அந்த மக்களுக்கான இதுகள் இருக்குது. வருமான மாதந்த கொடுப்பனவ அதெல்லாம் அடங்கி இருக்குது. எல்லாருக்கும் சில விஷயங்கள் சொன்னது நல்லது. நன்றியா சில இதுகள் தெரியாம சில எல்லா விதானங்களும் சொல்லவும் மாட்டேன். எல்லாருக்கும் சில இதுகளையும் சில விதானங்கள் வந்து ஒழுங்கா செய்து கொடுப்பேன் தாங்களாவே மக்களுக்கு. நீங்கள் இதுல டக்குடா வந்து சொல்ல வேணும். இப்படியான இதுகளை இதுதான் மக்களுக்கு தேவை, காசு மட்டும் இல்லை. கண்ணால மாத்தினான் இந்த பாலம் இருக்குதானே பண்ணையப்பால் அந்த ரோட்டுல 2 பக்கத்தாலையும் இந்த இது நினைக்கிறேன் என்ன பிரதேச சபையால நின்று அந்த என்ன பாசியெல்லாம் வந்துருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றது அப்படின்னு காணாது ஆக்களை அதை ஒதுக்குற அந்த அவன் செயல்பாடு காணாது. ஏன்னா திருப்பி பார்க்கணும், திருப்பி வேலைக்கு பார்த்து திருப்பி அதே பாலம் அப்படியே இருக்குது பாசியல் எல்லாமே. கட்டிடங்கள் புதுசா கட்டின கட்டிடங்களை இடிக்க சொல்லி இருக்கிறாரு. என்ன ஆர்டர் போட்டிருக்காரு இன்றைக்கு புதுசா அந்த தண்ணியால் போற இதுகளுக்கு மறைக்கிற மாதிரியான கட்டிடங்கள் கட்டின அதில் வந்து உடைக்கணும். ஆளுநர் இன்றைக்கு அறிவிச்சல் விட்டுருக்காரு. இதுகள் வேணும். இப்ப என்ன சொல்றது என்ன நோமலா பாத்தீங்கன்னா வீடுகம் இல்லாம சும்மா கட்டி அந்த வீடு கட்டுறதுக்கு சும்மா கட்டினோம். வீடு இதுகள் இல்ல அந்த ஒழுங்கான வந்து வீடு கட்டின வந்து அவை வந்து ஒரு கவர்மெண்டால வந்து பார்க்கணும் எப்படி எல்லாம் கட்டி வைக்கணும். இது சும்மா கட்டுறதானே எல்லாமே பிரச்சனை தான். அடிப்படை இதையே இங்க சரியான கஷ்டம். அப்ப அடிப்படையை தான் நாங்க திருத்தலாம். அடிப்படை திருத்தினா பிளானிங் பெர்மிஷன் அங்க இருக்குதானே. ஆனா ஒரு தரம் எடுக்கிறேன் அப்படியே குத்து மதிப்புல காட்ட வேண்டியா அப்படித்தானே காட்ட வேண்டியா. அது வீடு தண்ணி உடையும் வீடு உடையும் என்ன செய்யறது அது அரசாங்கம் தான் கவனிக்கணும். அது வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓகே இது வந்து கட்டினா அந்த கட்டின கம்பெனிட்ட கேட்டு கம்பெனியை இதுல எழுதி வைக்கணும். ஆனா இது கட்டுறதெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது ஒழுங்கான இப்ப வீடு கட்டுறது ஒரு கம்பெனி கொடுத்து அந்த கம்பெனி வரி கட்டும் சும்மா இருக்கிறாங்கல்ல. மக்களுக்கு ஒரு கவலைப்படுத்துங்க. என்ன மக்கள் சில இதோட என்னோட தொடர்பு கொள்ள வேணும்னு சொன்னா மைந்தனோட காய்ச்சி போட்டு இந்த நம்பரை வாங்கி கழிச்சு அந்த விண்ணப்ப படிவம் வேணும்னு சொன்னா டவுன்லோட் பண்ணி போட்டு அவைக்கு அனுப்பி விடுறேன். அந்த விண்ணப்ப படிவம் என்ன விண்ணப்ப படிவம் அதையும் இருக்க விளங்கப்படுத்தி விடுங்க. படிவா தமிழ்ல வடிவா விளங்கப்படுத்தி விடுங்க. ஏனக்கா லோயினிக்கா நீங்கள் மைந்தன் நாட்டை சொல்லி அந்த ஃபார்ம் அனுப்பினீங்கன்னா மைந்தன்னா தன் வெப்சைட்ல போடலாம் தானே. எல்லாரும் எடுக்கலாம். அந்த வெப்சைட்ல மூடாக எடுக்கலாம். என்ன அப்படியும் இருக்கும். அரசாங்க இதுதானே அரசாங்க இது அது நாங்க இதுல போடல அப்படியா இருக்கும். அதாவது வந்து இந்த விண்ணப்ப படிவம் வந்து ஒரு ப்ராட்வேல சேர்க்கும் அப்படி மக்களுக்கு தேவையான உதவிகள் போய் சேர்றதுக்கு தான் கிராம சேவையாரால டிஎஸ் ஆஃபீஸால கொடுக்கப்பட்ட படிவம் தான் அவையிட்ட இருக்கு. கிராம சேவையார் வந்து இது இந்த அனர்த்தம் முடியக்கலையும் சரி இப்ப நடக்கலையும் சரி முடிஞ்ச அப்புறம் சரி அந்த இடங்களுக்கு போய் பார்க்க வேண்டும். என்னென்ன அழிவுகள் நடந்திருக்குலாம் பார்த்து அவர் ஒரு ஆர்டிகல் எழுதணும். எழுதி போட்டாங்க அரசாங்கம் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிக்கலாம் எந்தெந்த குடும்பம் எவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அவர்கிட்ட கையில தான் இருக்கு எந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும். மக்கள் போய் ஜிஎஸ் கூட இந்த மழை வெள்ளத்துக்காக ஒதுங்கி இருக்காமல் ஜிஎஸோட போய் தொடர்பு கொண்டு அந்த விண்ணப்ப படிவத்தை தேவசதின் ரப்பி கொடுங்கன்னு சொல்லி அன்பான கட்டளையாக முன்வைக்கின்றேன். சரி போயிட்டு முடியாத ஆட்களுக்கும் அதை செய்து தமிழ் பேர் போட்டுக்கு தமிழ் பேர் இல்லையா அதுல நீங்க வயது போனாக்கள் அல்லது நிரப்ப தெரியாதாக்கள் அப்படியான
சில நேரம் ஜிஎஸ்க்கு போக முடியாத ஆக்கள் இருந்தாலும் உங்களோட கிராமத்துக்கிட்ட உள்ள ஆக்களுக்கு தேவையான உதவிகளை பணம் தான் கொடுக்கணும் இல்லை, எந்த உதவி கூட செய்து கொடுத்தாலே நல்லது. அக்கா அதை எல்லாரும் ஃபீல் பண்ணலாமோ? பாதிக்கப்பட்ட எல்லாரும் பாதிக்கப்பட்ட ஆக்கள் என்று இல்ல, அதுல இதுல இருக்கு கவர்மெண்ட் சர்வன்ஸ் இல்லாத இத்தனை வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு என்று சொல்லி இருக்கு அண்ணா. சரி, அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போவோமாக்கா? சரி சரி, கண்டிப்பா எந்த உதவி வேணுமென்று யாரும் கேட்ட நான் வந்து செய்ய தயாரா இருக்கிறேன். நான் புக் பண்றேன் ஒரு நாளைக்கு ப்ளீஸ். நான் குடியன் போறேன். சரி, அந்த ஊர்ல இருக்கிறவைக்கு பார்த்து ஃபில் பண்ணி கொடுங்க. அங்க இல்லாம அந்த வாசிக்க மாட்டோமாக்கா, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்றே தெரியுமோன்னு தெரியாது எனக்கு. பாவம் ஜிஎஸ் செய்வார் நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லா ஜிஎஸ் மேரும் அதை மிஸ் பண்ண மாட்டினா ஓடிக்கொண்டு திரியிறாங்க. இவ்வளத்துக்கு அக்குரேட்டா நடக்குமென்று தெரியாது. அக்கா இவ்வளவு ஜிஎஸ் இருக்கணும். அக்கா இவ்வளவு ஜிஎஸ் வரும். பேஸ்புக் பாவிக்கணுமா இல்லையோ, ட்விட்டர் பாவிக்கணுமா இல்லையோ, கூடுதலாக பேஸ்புக் பாவிக்கணுமா இல்லையோ. பேஸ்புக்ல என்னென்ன பிரச்சனை நடந்தாலும் இதுல ரப்பலாமான்னு ஏன் நோட்டீஸ் போடவில்லை. தங்களோட கல்யாணம் விட்ட போட்டையும் மனுஷன் பிறந்த நாளையும் பிள்ளைய பிறந்த நாளும் லைக் மட்டும் பண்ணணும் அவைக்கு போய். ஏன்னா கிராம சபை மைந்தரன் ப்ளீஸ் எல்லா ஜிஎஸ் மேரையும் கூட சொல்லலாம். சில ஜிஎஸ் நான் பார்த்த அளவு கேக்கா எங்கடா ஊரை சேர்ந்த முரசுமுட்டியா இருக்கலாம், தட்டுவங்குட்டியா இருக்கலாம், உரியன் விதானியா இருக்கலாம், ஒருத்தரையும் காணையில. மற்றது நான் பார்த்ததுல நான் எல்லா ஜிஎஸ் மேரையும் இந்த எலெக்ஷன் நேரம் போய் சந்திச்சுனா ஜிஎஸ் மேர் எல்லாரும் தங்களோட வாட்ஸ்அப்ல தங்களோட பிரிவுல இருக்கிற எல்லா போன் நம்பரும் சேவ் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பின் ஊடாக மெசேஜ் பாஸ் பண்ற ஜிஎஸ் மேரும் இருக்கிறேன் அண்ணா. உண்மைதான். எங்கட ஜிஎஸ் எல்லாம் ஆக்டிவ். அப்படியான ஆக்டிவான ஜிஎஸ் மேரும் இருக்கிறேன் இல்லையண்டு இல்ல. சில பேர் வயது பிரச்சனையும் இருக்கല്ലോ. அந்த இளம் சமுதாயத்துல இருக்கிறவ அண்டர் 40s அண்டர் 50s வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். அந்த ரிட்டையர்மெண்ட் பண்ற வயதுல இருக்கிறவ சில நேரம் இந்த வாட்ஸ்அப்புகள் ஃபேஸ்புக்குகள் அதுகள்ல அப் டு டேட்டா இருக்க மாட்டோம். ஆனா அவ தங்களால் இயல்பானதை சில செய்யணும் இல்லையாண்டு இல்ல. இந்த இளம் ஜிஎஸ் வேலை ஆக்டிவா நிக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது அப்படியான இதுகள். அக்கா அப்படி என்ன இப்ப டீனக்காவோட கலைச்சு அந்த கிளிநொச்சி அந்த ஏரியாவை நடுக சொல்லி கொண்டிருக்கிறா தங்களுக்கு உதவி கிடைக்கல இது ஒரு வழிய காட்டுங்க அக்கா கவர்மெண்ட்டுக்குள்ளால. மிச்ச தகவல் நாளைக்கு பேருந்து சொல்றேன். என்ன மாதிரி நடக்குதுன்னு எவ்வளவு கொடுக்க போறேன் நாளைக்கு நான் சொல்றேன். நன்றி. நன்றி அக்கா, நன்றி உங்களோட தகவல்களுக்கு. உங்களோட சேவை இன்னும் தொடரும். உங்களோட சேவை எங்களுக்கு தேவை. எங்க நிக்கிறீங்க இப்ப? வந்து கொழும்புல ஐயா இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்போ பார்த்து இருக்காரு போட்ட மெசேஜ். என்ன நான் வந்து கொழும்புல ஸ்டக் ஆகிட்டேன். கொழும்புல ஸ்டக் ஆகி நீங்களும் ஐயா? ஓ நாங்க கொழும்பு ஒரு ரோட்டுகளும் போகல. அது என்ன எல்லா ரோட்டுகளும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஐயா கலி புக் பண்ணிடா ஐயா. இந்த பின்னிரம் தான் A9 கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. சொல்லுண்ணா ட்ரெயின் போகுதாக்கும். சொல்லுண்ணா இந்த பின்னிரம் தான் A9 கொஞ்சம் கிளியர் ஆயிருக்காக்கும். தண்ணி ஓடி இருக்கு. தண்ணி கொஞ்சம் கிளியரா இருக்கு. 200 மில்லி லிட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா 2 நாள்ல இன்னும் அவங்க கணப்பின்படி. இல்ல இந்த முறை ஒரு காலம் இப்படி நடக்காத இது மாதிரிதான் கிடக்கு. முந்தி இப்படி நடக்காது இல்ல போட. இந்த ஃப்ரெண்ட் கடிச்சு நான் சொன்ன 80 வயதுமான ஐயா சொல்லியிருக்கேன் தன் லைஃப்ல இப்படி மழையை பார்த்தது இல்லையா. 80 ஐயா சொல்றேன்டா அப்ப யோசிச்சு பாருங்க. லைஃப்ல தான் வாழ்க்கையில இப்படி ஒரு மழையை பார்த்தது இல்லையன்ட்டு. அப்ப இவ்வளவு ஒருவர் சொல்றாரு என்ன, ராவணன் பூமி நீருக்கு அடியில போகும் ஆறல் நிக்கிறாரு. கேளுங்க இருக்கா? இல்ல இல்லையா 15 வருஷமா தண்ணியில மக்கள் முள்ளினார்கள். இப்ப மக்களை தண்ணி முள் அடிக்குது. சரிங்க, கொஞ்சம் கடந்து போயிட்டாக்கு. இந்தியா பக்கம் போயிட்டாக்கு. இன்றைக்கு இந்தியான்னு சொல்லி இருக்காங்க. இந்தியா பக்கம் சொல்லி இருக்காங்க போயிட்டு. ஆனா மழை நின்றுட்டு காத்துன்னு தான் சொல்றாங்க.
பின்னேரம் விடவென்று சொன்னவங்களாக செல்வான மக்களே தண்ணி என்னன்னு சொன்னீங்க? மக்களே தண்ணி இந்த 15 வருஷமா தண்ணிலாம் என்ன மக்கள் தண்ணியில நின்றவ. அரசியல்வாதிகள் என்னத்துல நிக்கிறவண்ணா? அரசியல்வாதிகள் அவையெல்லாம் இப்ப தெளிவா இருக்கணும். இல்ல அவ என்னத்துல நிக்கிறோம்? தண்ணியில நிக்கிறோமா? அவ தண்ணியில நிக்கணும். ரைட். அதான் தண்ணிக்குள்ள மக்கள் நிக்கணும். ஓகே ஓகே. அவ தண்ணியில நிக்கல. இன்றைக்கு பார்த்தா அரசியல்வாதிகளும் தண்ணிக்குள்ளதான் நிக்கணும். அங்கால வரையில எல்லாம் நானும் பார்த்தேன் ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த முறை பாத்தீங்களா? ஆனா கூடுதலா தமிழ் ஏரியா ஃபுல்லா, தமிழ் ஏரியாக்கெல்லாம் ஃபுல்லா, வடக்கு கிழக்கு ஃபுல்லா இதா இருக்கு. என்ன பிரச்சனை? கரையோரம் தானே, கரையோரம் தானே, கடல் சைடு கிழக்கு பக்கத்தை கிழக்கு, அதாவது அங்கால தான் இந்து சமுத்திரம் இருக்கிற இது. இங்கால இருக்கிற மெட்ட பக்கம் வந்து கொழும்புல இருந்து இங்கால வந்தீங்கன்னா மன்னார் சைட் எல்லாம் மெட்ட பக்கம் வந்து வளைகுடா இதுக்குள்ள வந்துடும். இந்தியாவுக்கும் இதுக்குள்ள இல்ல, இதுக்குள்ள வரையில அர்த்தம் மெட்ட பக்கம் தான் வந்தது. அப்ப அதால கிழக்கு பக்கத்தால இதாலதான் வாரது, மட்டக்களப்பு பக்கத்தால தானே வாரம். அதான் அப்படி மட்டக்களப்பு அந்த சைட் கிழக்கு பக்கத்தான். அந்த உங்களோட பண்ண ரோட் அந்த அதெல்லாம் தண்ணி மூடி இருக்கேன்னாங்க உண்மையா? குறியேட்டு பண்ண ரோட் எல்லாம் அதெல்லாம் தண்ணி ஓடுது மேல. அதான் நேற்று வந்தது அதான் சொன்ன பாசி எல்லாம் கிடக்குது. இன்றைக்கு போயிட்டு தான் வந்தேன். அங்க பூங்குல இருந்து இதுக்கு யாழ்ப்பாணம் போயிட்டு தான் பண்ண எல்லாம் பண்ண படத்துல மீன் எல்லாம் பிடிக்கிறாங்களா என்னன்னு? அது நடுவே மீன் எல்லாம் நிக்கிறேன் என்ன பண்ண போறதுக்கு? மீன் பிடிக்க தேவையில்ல, மீனை வலிச்சல்லாம் இப்ப அதுகளுக்குலாம் கூட மீன் பிடிக்கிற இடம் தானே அண்ணா. இப்ப அந்த குளத்து மீன் அந்த ரோட்டு புதுசா போட்டு இருக்கிறாங்க. ஆனா ரோட்டு மீன் பிடிக்கிற அந்த பாசி எல்லாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் பேர் இவங்களோட செய்து கொண்டு இருந்தவங்க யாரு பிரதேச சபையால அந்த பாசி எல்லாம் புறாய் கொண்டு தான் இருந்தோம். நான் போயிருக்கேன். இப்ப பின்னர டைம்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அமைதியா இருக்குமே ஒரு தடவை இல்லாம. அதான் இப்ப போயிட்டு அங்க வந்து எல்லாம் லோஜிக்கா சொன்ன மாதிரி நடந்தா அப்புறம் பாக்குறோம். இப்ப வெளிநாடுகள்ல ஸ்னோ வரப்போகுதுன்னா 2 நாளைக்கு ஒரு முதல் நாளே எல்லாம் மணல் தூவ துவங்கிடுவான். விளங்குதான். அதுக்கு ஒரு டீம் இருக்கு. இது வெள்ளம் வந்த அப்புறம் தான் டீமே உருவாகுது. உண்மைதான் ஐயா, அதுதான் நடக்குது. அதுக்கு அப்புறம் தான் நடக்கு. அப்ப அதுகள் மாற்றம் பெற வேணும். இன்தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த டிராக்டர் அப்ப நீர்ப்பாசன குளக்கட்டுல இத்தனை அடி நீர் தேங்கிட்டது இப்படி போச்சேன்டா இத்தனை மருத்துவத்துக்குள்ள இவ்வளவு தண்ணி வருமானா துறக்க போறோம்னா உங்களுக்கு முன்னெச்சரிக்கை தெரியுமல்லோ. 3 நாளுக்கு முன்னமே 72 மருத்துவத்துக்கு முன்னே தெரியுமல்லோ. உங்களுக்கு நீர்ப்பாசன குளத்தை கண்காணிக்கிறது தெரியுமா இல்லையோ? எந்த செய்தி வந்து அரசாங்கம் நீர் வந்து ஒரு நாள் இல்லை வந்திருக்குது. சரி, இரண்டமாடு குளமையா 30 அடி மேல ஆகமிஞ்சா 32 அடி போதுனா திறந்து விட்டுருவாங்க. அது பழமை. அது 30 அடிக்கு மேல தண்ணி விடுறேன். ஆகமிஞ்சா 32 அடிக்கு மேல விட மாட்டாங்க. சரிதானே? இப்ப வண்டு உயர்த்தினா சரி 35 2 பேருங்க 35 அடி தண்ணி நிக்குதுன்னு சொன்னால என்ன செய்வாங்க? வண்டு கிளம்பியில பாவை போதுன்னா முதல்ல எச்சரிக்கை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இத்தனை லிட்டர் மழை வீழ்ச்சி பெய்யலாம், கடும் மழை பெய்ய விட இத்தனை மில்லி லிட்டர் வரும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ? ஆனா 3 இதை திறந்து விட்டுட்டாங்க, 3 கதவை திறந்து விட்டுட்டாங்களா என்ன? இப்ப இது வந்து இப்ப தண்ணிக்குள்ள மக்களோட வீட்டை அப்ப இதுல என்னண்டா இதுல ஒரு விஷயத்த மட்டும் வழங்கிக் கொள்ளுங்க. இந்த அரசியலை பாருங்க. அதாவது இரண்டமாடு குளம் திறந்து விட்டா இத்தனை குடும்பங்கள் இத்தனை கிராமங்கள் பாதிக்கப்படும் உங்களுக்கு தெரியும். காலகாலமா இந்த பள்ளத்தாக்கு கிராமங்கள் பாதிக்கப்படும் தெரியும். ஆமா தெரியும். அப்புறம் என்ன நடக்குது? நீர்ப்பாசன இரண்டமாடு குளத்தை கண்காணிக்கிற அந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரியோட அந்த குழுவுக்கு இத்தனை அடி தண்ணீர் வந்துட்டுது, இத்தனை அடி இவ்வளவு தண்ணி கூடிச்சா திறக்கப்படும் முன்னெச்சரிக்கை உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். ஓகே, தெரியும் என்றால் ஏன் மக்களுக்கு முன்கூட்டியே நீங்க சொல்லல இந்த நீர் வந்துட்டுது இது திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதை ஏன் நீங்க அறிவிக்கல? அந்தந்த கிராம சபை அரசாங்க அதிபரோட நீங்க செய்திருக்கணுமா இல்லையா? சரி, உங்களோட ஆட்டோலியாத இதுல கட்டி உங்களுக்கு டீம் ஒன்று இருந்திருந்தா மெக்க கட்டியாத அரிஜுன்னு போயிருக்கணுமா இல்லையா? செஞ்சிருக்கணுமா இல்லையா? தேர்தல் வந்தா மட்டும் உங்களோட சொந்த வாகனங்களை கட்டி போறீங்க இல்லையா? உங்களோட பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? உள்ளூராட்சி சபை பிரதிநிதி மாநகர சபையில போட்டிட்டவருக்கு கிராம சபை இருக்கு. அப்ப கிராம சபைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கணும், அரசாங்கத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கணும், உள்ளூராட்சி தலைவருக்கு உள்ளூராட்சி சபையோட அந்த பகுதி பொறுப்பாளருக்கு தெரிய வந்திருக்கும், மாநகர சபையில போட்டு அவருக்கு தெரிய வந்திருக்கும்.
அரசாங்கம் இவருக்கு தெரிய வந்திருக்கு. ஆக இவ்வளவு பேரும் என்ன செய்றீங்க? ஆனா நீங்கள் இந்த வருஷம் தேர்தலை வச்சிருந்தா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நீங்கள் இந்த வருஷம் 2 வருஷத்துல வச்சா நாங்கள் இப்ப வந்து இது வந்து திட்டமிடப்பட்ட அரசியல் லஞ்ச ஊழல் மாபியாக்களோட சதியா இல்லையா? இந்த கேள்வியை நீங்க கேட்கல. ஆனா இதை எதிர்பார்க்காத அளவுக்குன்னா 200 மில்லி லிட்டர் மழை வந்திருக்குன்னு சொன்னான்னா திரும்பவும் நீங்க வெள்ளி அடிக்கிறதுல நிக்காங்க. ரவி அண்ணா எந்த கேள்வியிலன்னா நான் கிளச்சான குளத்துக்குலன்னா நான் அந்த பகுதியில 32 அடி வந்தா திறந்து விட்டுருவாங்க தண்ணி. இப்ப வண்டி 35 அடி வைங்க, 40 அடிலாம் புரியல, 35 அடியேண்டா. உங்களுக்கு தெரியணும் மழை புயல் வரப்போதுன்னு வானிலை மையம் அறிவிச்சிருது. அறிவிச்சுட்டா கடும் மழை பெய்ய போதும் தெரியும். அப்ப அந்த வானிலை மையம் அறிவிக்க சொல்லி அடிக்க போதுன்றே தெரியாது. இந்த முறை புயல் எங்க அடிக்க போதுன்றே தெரியல அவங்களுக்கு. சொல்றது சரி. நான் அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்கல, அவங்க சொல்றாங்க ஜாழ்ப்பாணத்துல பவனியா இருக்கிறவங்க சொல்றாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல, இது இருந்தா போல சுனாமி வந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. என்ன சுனாமி வந்த மாதிரி? சுனாமி வந்த மாதிரி தான் இந்த மழை வந்து ஒழுங்கா இருக்குது. எது ஒழுங்கா இருக்கு? அது நீங்க சொல்ற அந்த எல்லா இடத்துலயும் கட்டுறங்களும் கட்டி. ரவியண்ணா, இது வந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருத்தர் இந்த டிக்டாக் தளத்துல இப்படி ஒரு வார்னிங் கொண்டு கொடுத்திருந்தவர் அண்ணா. ஆனா இத்தனை பேர் அதை பார்த்துச்சுனமோ தெரியல. போலீஸ் உத்தியோகத்தர் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்குது என்றால் உங்களோட வானிலை அறிக்கை கொடுக்குற உங்களுக்கு என்ன அவ்வளவு அறிவு இல்லாம இருந்தது? மெயின் பிரச்சனை என்ன வந்து எல்லா இடம் வந்து இப்ப எல்லாம் வந்து நிலத்துக்கு எல்லாரும் சீமெண்ட் போட்டு இந்த டெயில்ஸுகள் பதிச்சால தண்ணி ஓடுறது குறைவா, தண்ணி கீழே இழுக்கிறது குறைவா இருக்கு. அந்த வீட்டை கட்ட மட்டும் கூட அந்த அரசாதை கச்சேரியில அந்த பொறுப்பதிகாரி என்ன செய்தவர்? அது இல்லையா கச்சேரி பொறுப்பா இல்லை. நீங்க உங்க வீடு உங்களுக்கு மாநகர சபை என்ன செய்தது? மாநகர சபையில நகராட்சி என்ன செய்தது? ஒரு கச்சேரியில வீடு கட்டணும் வேண்டாம். உங்களுக்கு தெரியணுமா இது இந்த காணி இதுக்கு வரக்கூடாது, இப்படி பாலம் கட்டணும், போக்கு ஒரு பாலத்துக்கு போக்கு போறதுக்கு உங்கள்கிட்ட இப்ப பெர்மிஷன் எடுக்கணுமா? இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? வீடு கட்டைகளை இவ்வளவு கட்டா போகணும், இப்படி போகணும் தெரியாத உங்களுக்கு என்ன? இல்ல அதுதான் மைந்தன். இப்ப பாருங்க, லண்டன் எடுத்து பாருங்க, முன்னுக்கு ரேரும் போடலாம் டிரைவேக்கு கான்கிரீட். இப்ப சொல்றேன் 1/3 தான் நீங்க கான்கிரீட் போடலாம். மேலே இருந்து பார்த்தா பகுதி ஒன்றுதான் நீங்க கான்கிரீட் போடலாம், மற்றது புல்லா இருக்க வேணும். சரி, புல்லோ மண்ணோ என்னவா இருக்க வேணும். பின்னுக்கெல்லாம் கார்டனுக்கு இப்ப நீங்க நிச்சய மாதிரி கான்கிரீட்டுகள் போடலாம். இதெல்லாம் இப்ப கிட்டடியில வந்த ரூல்ஸ். என்னன்னு சொன்னா சூழல் வெப்பநிலை காரணமாக எங்கண்ட சூழல் மாறிக்கொண்டிருக்குது, மழை பெய்யுற வீதம் கூடிக்கொண்டிருக்குது. நீங்க நம்ம மாட்டி லண்டன்லயே வெள்ளப்பெருக்கு வாரது. போன லண்டன்ல வந்தது எவ்வளவு கார்கள் அடிச்சுட்டு போனது. என்னன்னு சொன்னா அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பழைய சிஸ்டம், இப்ப இருக்கிற வெதருக்கு கோப் பண்ணாங்க. சரிதான், அதுதான் அங்கேயும் நடக்குது. அங்கேயும் நாங்கள் இப்படியான பிரச்சனையில கண்டுகொள்ள சீமந்த போடுற அடி கண்டுபடுறாரு. அதுவும் வெளிநாட்டுக்காரன் வந்தாண்டா ஓகே, எத்தனை பேக்கெட் சீமன் வேணும், சரி ஆள் இருக்கா போட்டு விடான்னு போடுறாரு. இப்பதான் ஜனம் அனுபவ ரீதியா படிக்குது. இவளை இனித்தான் அதுக்கான சட்டம். அந்த அடிச்ச குழாக்கிணறுகளால கூட தண்ணி வழியால வருதுன்னு பாத்தீங்களா? இந்த பிரஷரால குழாக்கிணறுகளால தண்ணியை தள்ளி கொண்டிருக்குது. என்ன இது பரவாயில்ல, ஒரு யூடியூபர் நான் பாக்குறேன், தன்னை வீட்டு அளவுக்கு தண்ணி வந்துட்டாமண்டு அந்த தண்ணியா ரோட்ல அடிக்கிறான் ஐயா. உண்மை சத்தியமா வீடியோ எடுக்க யூடியூப்ல நான் பாத்துறேன். அது அப்ப உங்களை என்ன செய்யலாம்? உங்களை மோட்டரை வச்சு வெளியில விடுறாங்க, தண்ணி வெளியில அடிக்கிறாங்க. ஆனா இவர் யூடியூபர் தான் பெரிய டூட்டு போறாங்க, அவர் வீடியோ பிடிச்சு போடுற. அவர் தானே அந்த சாப்பாடு பாசல் எல்லாம் காட்டி கொடுத்தவர் அவர் தானே? யாழ்ப்பாணம் இது மட்டக்களப்பிலே ஒரு மனிதன் சாப்பாடு பாசல் ஒரு சின்ன யூடியூபர் செல்வம் எல்லாத்துக்கும் எங்கண்ட இழுக்காதுங்க. நீங்க அந்த வீடியோ யூடியூப் ஐயா வந்தா சரி வருமே செல்வண்ணா. ஐயா அடுத்த முறை ஐயா போட்டா எல்லாம் சரி வரும். ஐ மீன் எம்பியா போட்டா அக்குட்டின் பிச்சுமணியும் என்ற பகுதி டெங்குக்காரன் வாரான், ஒரு வீட்டுக்காரன் மற்ற வீட்டுக்காரனுக்கு தூக்கி எறிகிறான் கூம்பியல. சரியோ, மற்ற வீட்டுக்காரன் திருப்பி எறிகிறான். சரி, ஒன்றும் வேண்டாம், 2 பேருக்கும் வேண்டாம், 3வது வளவு வெளிநாட்டுக்காரன் வளவு, அதுக்கு தூக்கி போடுவோம். அதுதான் நடக்குது யாழ்ப்பாணத்துல. விளங்குதுதான்
காலம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சேஞ்ச் ஆகும். இப்ப எல்லாம் அந்த ஐயா வந்து சொன்னார் அண்ணையா ரேர் இல்ல எனக்கு தெரியும் ரேர் இதுல அப்ப நீங்க சொல்றீங்க ஏகேடி பாட்டின் அரசாங்கம் எல்லாத்தையும் எல்லாம் முடிஞ்சும் எல்லாம் ஒரு பிரச்சனை எல்லாம் முடிச்சு வைக்குவேன். அதான் நீங்க கடைசியில ஆரம்பத்துல சொல்லிருங்க. உண்மையா தான் நடக்குது. அது நடக்க போகும். அமைச்சர் தான் போயிட்டு இல்ல இந்த நிகழ்ச்சிய மக்களே இல்ல என்னண்டா நீங்க கேட்பீங்க ஏன் வன்னிமந்தம் குறுக்க கதைக்கிறது ஆரம்பத்தில இருந்து இதுவரைக்கும் இதுல என்ன போகுதென்றால் ஆளுகிற ஏகடியின் அரசாங்கம் நல்லது மக்களுக்கு செய்யும் செய்யுது சரிதானே செய்யும் இதுதான் போய்கொண்டிருக்குது. இல்ல நீங்க பிள்ளையா யோசிக்கல. ஆனால் நானே புலப்பட்டு யோசிக்கிறேன். சரியோ இப்படி ஒருத்தனுக்கு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கலாமோ உண்டு. சரியோ என்னன்றதுன்னா அவங்க எல்லாம் நிலத்துல நிக்கிறாங்க. ஐயா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவங்க செய்வாங்க இப்படி போய் முக்கத்தனமா மண்டையை கொடுத்துட்டு நிக்க அதுதான் அங்க அது விளங்குதானே ஐயா. இப்ப மெயினுக்கே வாங்க வாங்க நீங்க இப்ப விளங்கணும். அது இல்ல வன்னிமந்தனா இது ஒரு விதிய ஒரு அட்டவணையில தான் எல்லாம் நடந்து வருது. அட்டவணையா போட்டு கொடுத்ததாரு நீங்க தானே அட்டவணையில தான் நடக்குது எல்லாம். அதான் அது என்ன மாவீர நாளுக்கு போய்க்கல மட்டும் புடியான புடி பிராந்து அங்க போய்க்கல அதுக்கு வருது. கணக்கா உங்களுக்கு வருது கணக்கா வழக்கு வருது. மற்றது என்னொன்று இதுல சொல்லணும் இந்த வழக்கையே பண்ணி இருக்கணும்னா அதை எப்படி அண்ணா இதெல்லாம் ஃபுல் அட்டவணை என்ன ஃபுல் அட்டவணை தான் நீங்க சொல்றது சரிதான். நேற்றுக்கு பின்னர் இதோட நான் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்தா எல்லாம் ஃபுல் அட்டவணை. நீங்க என்ன சொன்னாங்க எனக்கு இப்படி எல்லாம் சிந்திக்க எனக்கு இந்த மண்டை அவ்வளவுக்கு விருத்தி ஐயா சிந்திக்கணும் ஐயா. எல்லாத்தையும் நாங்க பார்த்தா எல்லாம் கண் முன்னுக்கு போட்டு வரணும் ஐயா. கண்டியா பாத்தீங்கன்னாலே மிச்சம் எல்லாம் விளங்கும் உங்களுக்கு. சின்ன மூலையா நம்ப முடியல. இல்ல செல்வண்ண இதுக்கு பிரதான மூலையே லண்டன் தானா? அண்ணா நீங்க என்ன சொன்னா லண்டன் தானா? கூட பேர் இருக்கணும் அப்படி லண்டனும் கனடாவுமா? கனடாவும் நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் அர்ச்சனா டாக்டருக்கு தான் நாங்க காசு அனுப்ப போறோம். ஏன்னு சொல்லுங்க அவர் தான் எங்களுக்கு எல்லாம் செய்வார். இப்ப பாராளுமன்றத்துக்கு போய் எம்பியா கொண்டு விட்டா அப்புறம் கூட அவர் நல்லா செய்யறாரு பாத்தீங்கன்னா சொல்றேன் காசு கேளியா பாராளுமன்றத்துக்கு காசு அனுப்பி ஒதுக்காதால் மக்கள்கிட்ட திருப்பி வரார் காலில் விழுகிறார் மக்களே எனக்கு காசு அனுப்புங்க. அப்ப நான் கட்டாயம் நாங்க அனுப்ப போறேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு முதல் இருக்கிற கணக்கெல்லாம் மட்டும் காட்டிட்டாருல்லோ அந்த ஒரு நன்றி கடனுக்காண்டியா நான் அவருக்கு தான் அனுப்ப போறேன். திருப்பியும் அவர் மக்களுக்கு திருப்பி எல்லாம் செய்வார். கடைசியா எங்களுக்கு ஒரு மண்டையில பெரிய ஒரு அடியை நடிப்பார். அவர் சொல்ற மாதிரி 15 10 இன்னும் கூட அனுப்ப போறீங்களோ? இந்துராமண்ணா என்னத்துக்கு காசு என்ன மக்களுக்கு அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டாக்களுக்கு உதவி செய்யறேன். மெடிக்கல் கேம்ப் செய்ய போறோம். மெடிக்கலுக்கு காசு கட்ட சொல்லி வந்திருக்கு. இப்ப புது சண்டு பாக்க இல்லையா? நாங்கள் மருந்து காசு உங்களுக்கு எங்கட அரசியல் தெரியாது. உங்களுக்கு எல்லாம் எங்கட அரசியல் தெரியாது. எங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் முடி வச்சுக்கோம். யோசிக்க வேண்டாம். வாங்க சீலனா வாங்க சீலனா மேல வாங்க. எக்யூப்மென்ட் வேண்டுமா மேல சீலனா வாங்க மேல. அந்த ப்ராஜெக்ட் அந்த ஆம்புலன்ஸ் ப்ராஜெக்ட் ஏகேடி பார்ட்டி தான் துவங்கினது. 3 ஆம்புலன்ஸ் இறக்க போறோம் நாளைக்கு உண்டு. அவங்களே சொல்லி இருக்கிறாங்க 3-4 நாளைக்கு எங்களுக்கு இந்த இது ஒன்றும் தேவையில்லை. யாருக்கு காசு கேட்டாலும் எங்கள் பேரை பாவிச்சு அனுப்ப வேண்டாம். 2 அறிக்கையும் வந்திருக்கு. நான் மைந்தனுக்கு அது போஸ்ட் பண்ணானு நினைக்கிறேன். அந்த அறிக்கைகளான இந்த அறிக்கையும் வந்திருக்கு ஐயா. அது அவர் சொல்லிட்டாரு. அந்த டாக்டர் என்பிபி டாக்டர் சொல்லிட்டாரு மெடிக்கல் சம்பந்தமா ஒன்றும் செய்ய வேண்டாம் நாங்க எல்லாம் செய்யறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஆமா ஆமா டாக்டர் பவானந்த் ஸ்ரீ பவானந்த் அறிவான டாக்டரும் இருக்கிறாங்களோ? பவானந்த ராஜா அந்த பின்னுக்கு நடக்க போறது நான் சொல்றேன் ஐயா அந்த அறிவை சொல்லல. அது படிக்கிற அறிவையா நான் சொல்றேன் பகுத்தறிவையா. பின்னுக்கு நடக்க போறத முன்னுக்கு யோசிக்கிற டாக்டரும் இருக்கிறாங்களே.
நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகலாம் தானே. அதை சொல்லல நான். செல்வான நல்ல கொஞ்சம் கெட்டிக்காரன் போட செல்வான். நான் அதை சொல்லல. நீங்களும் இருக்கா படிச்சு பாஸ் பண்ணிக்கிட்டீங்களா? நாட்டை விட்டு வந்தவங்க அதுக்கு என்ன செய்யறது? எனக்கு அதுல விருப்பம் இல்லையா அப்படி ஏமாந்த மக்களை. அதெல்லாம் படிக்க சிஸ்டம் பிடிக்க இல்லையா? சிஸ்டம் பிடிக்க நான் படிக்கல. அதெல்லாம் நான் படிக்கல. எனக்கு அப்பவே இந்த அரசியல்வாதிகளையும் கல்வி அமைச்சு ஒன்றையும் பிடிக்கிறதில்ல. எனக்கு படிக்கல எனக்கு முந்தைய கூட ஜிஎல் கண்ணு அனுப்புறீங்க ஐயா. இப்ப நீங்க கல்வி இல்லையா அனுப்புறீங்க? மைந்தனுக்கு தான் தெரியும் எல்லாத்த கல்வி நாங்க அனுப்புறோம் வந்து. சாய்க்கு கேப்புக்குள்ளே ஓடுறாரு. சீலன் வந்திருக்க. வணக்கம் வாங்க சீலன் பாடுங்க. நீங்க சீலனே சொன்ன மைக்க மிட்டு எடுத்து பாடுங்க. நீங்கள் கதைங்க. இனி பண்டவாளம் பெற போகுது. சீலன் 3G-யா 2G-யா தெரியல பாப்போம். 5G வேற போதண்ணா. இல்ல 100% 5G இருக்காது. இப்ப அநேகமா 3G-ல தான் வார ரெசிபி. ரைட் 2G அல்ல 3G-யா தான் இருக்கும். சொல்லி அவரே ஓடிட்டார். யாருமே கொலன்ல இருக்கிறீங்க, கொலன்ல இருக்கிறாங்களும் தெரியுமா அந்த என்னென்ன அந்த வடிகால் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க நீர்மட்டத்துக்குள்ளதான் அந்த நாடு இருக்குது. ஆனா அந்த அங்க தண்ணி எல்லாம் அந்த மாதிரி வடிவா செய்து வச்சிருக்காங்க. அது நல்ல சிஸ்டம் உண்டு. மக்கள் எல்லாம் போன் வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டியா? நான் ஃப்ரீஸ் ஆகல. நான் 3G அதான் சொன்னா 2G-யா இருக்கு நெட்வொர்க். நீங்க என்னடா வந்தோட காய்ச்சிருப்பீங்க. அது 10 o'clock மேல 5G. அது ஒண்ணும் செய்யலாம். 5G இல்ல, அதுக்கு மட்டும் 5G. 3G என்ன? சரி என்னன்னா என்ன 3 தரம் ஏத்தினா 3 தரம் ஏத்தாவும் அது கீழ ஆறாக்குது. அப்ப உங்களுக்கு இப்பவே 2G தான் நிக்கிறீங்க. அப்ப இல்லன்னா நீங்க இப்பவே 2G தான் நிக்கிறீங்க. இல்ல அதுக்குள்ள இன்னொரு பகுதி இப்ப ஒரு லைவ் பார்த்தேன் தெரியும். அதுல எனக்கு நான் யாருன்னு சொன்னா கூட தானே உங்களுக்கு தனி தாக்குதல் இருக்கு, தனி நம்பர் அப்படி எல்லாம் கிடையாது. ஆனா அது பிளவுஸ் போட்டு கொண்டு போகும்போது வச்சு தெரியும். உடமையா தையல் கோட்டுகள் எல்லாம் போட்டு நீ கேட்க ஒரு அழகுதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பிளவுஸ் அளவு பெருசா அழகா இல்லை. அதுல என்ன சொல்லப்பட்டதுண்டா, அதாவது எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் இப்ப மக்களோட பிரச்சனை வாக்கலாம் சரிதானே. அதாவது எனக்கு அங்க ஒரு கேஸ் இங்க ஒரு கேஸ், அதை விட நான் அது எப்படின்னா இந்த முதலாவது யூனிவர்சிட்டிக்கு போக இல்லாட்டி முதலாவது நீங்க வேலைக்கு போக அன்னைக்கு முதல் எல்லா புதுசா வேலைக்கு வராங்களும் பெறணும் என்னன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதான் ஃபயர் எக்ஸிட், இதுக்குதான் டாய்லெட் இருக்கு, இவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ் ஒன்றை ஃபாலோ பண்றதுக்காகத்தான் தலைவர் நண்பன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போனது. அதே நேரம் பார்லிமெண்ட்ல வந்து 5 வருடம் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா, வேற எந்த கோட்டுக்கு வராதுக்கு இதுதான் காரணம், இந்த கோட்டுக்கு வராது இதுதான் காரணம். இவர் பழக வந்தவர், இப்ப பழக வந்துட்டார். நான் முதல் நாளே போய் அங்க இருந்த ஸ்டாஃபுக்கு கிளாஸ் எடுத்தவர் சில பேர். நான் 2 பேர் சொல்லல தானே. ஆமா. அப்ப இவர் பழக போயேக்கே அங்க கிளாஸ் எடுத்தவர். இப்பதான் பழகணும் வந்து தெரிஞ்சிருக்கார். அவ்வளவுல இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திருந்துனா நல்ல மனசு நல்ல வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்ப மக்களோட பிரச்சனை இல்லை, தன்னுடைய பிரச்சனை. அதாவது முதலாவது ஒருத்தன் தான் இப்ப நான் எவ்வளவு நிம்மதியா இருக்கணும், அதுக்கு பிறகு மக்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு 72 லட்சம் கடன் இருக்கு காருக்கு, எனக்கு அங்க பிரச்சனை இங்க நொட்டை, இங்க பயணிகளுக்கு செஞ்ச 19 கேஸ். அதை விட பாருங்க 2020ஆம் ஆண்டு நடந்த கேஸை கூட இழுத்து விடுறாங்களா, நேரம் சரியில்லாட்டி உனக்கு அவ்வளவுதான் பிரச்சனை. அது நாங்க நாளை சொல்லுவோம். அது இந்த வாய்ஸ் புதுசு புதுசா வந்திருக்கோம். ஆனா என்ன கேட்டீங்களா கிரீன்ல என்னையா உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, நீங்க என்ன செய்றீங்க? நான் ஒரு போஸ்ட் மாஸ்டர். அதை விட நான் ஒரு இன்டர்பிரட்டர் இன் ஹர் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோட். இப்ப கிங்ஸ் ஹிஸ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோட். யாருக்கும் தெரியுமா தெரியாது. இதுல இந்த மேக்ஸ் லோஸ் சொல்லி ஒன்று இருக்குது சரியோ. அதுல அந்த பிரமிட் சிஸ்டம், முதல் உங்களை பார்த்து கொள்ளுங்க, உங்களோட சமூகத்தை பார்த்துக்கோ, உங்களோட அயலவர் உங்களோட சமூகம் அதுகளை பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அந்த சாப்பாட்டு பிரச்சனைகளை தீருங்கோ, உங்களோட வேலை பிரச்சனையை தீருங்கோ. ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு மேல தேவையே இருக்காது. கடைசியில நுனியில ஒரு பாட்டு படிச்சு விடுங்க.
சரி மயிலண்ணா, நீங்க எல்லாரும் மியூட் பண்ணா நான் பாரு எல்லாம் மீட் பண்ணுங்க, பாட்டு படிப்பாங்க. எல்லாம் பண்ணுங்க. சரி 2021 ஆண்டு எல்லாம் மீட் அடிங்க எல்லாரும். அண்ணா படிங்க, நேற்று வந்து படிச்சிருக்கோம், படிங்க. அவர் மீட் பண்ணிட்டு போட்டார் போல நடக்க போறோங்க. அண்ணா 2021 பாடலாமா? பாடி 2021 ஆண்டு வந்த கேஸ் வந்து மக்களுக்கு அனிதான் வந்த கேஸ். ஓகே எல்லாரும் மீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே. அப்துல்லா ரகுநலன், ஆனந்தகுமார் மிரேஷ், அன்பழகன் ரெஜினோட் பழனி, கரனுடன் தவக்குமார். அப்துல்லா ரகுநலன், ஆனந்தகுமார் மிரேஷ், அன்பழகன் ரெஜினோட் பழனி, கரனுடன் தவக்குமார் ஆகிய வேங்கைகள் அனலிடை போயினர். காவிய நாயகர் களப்பலியாகினர். மக்களுக்காக கடல் சென்றீரே, மண மாலைகள் வாடு முன்னர் போனீரே. நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், தமிழ் நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். தீனில் எரியாத தீபங்களேயும், தேசத்தில் நிலையான வேதங்களே, மண்ணினில் நிலையான முத்துக்களே, நாம் மாதவம் செய்து பெற்ற சொத்துக்களே. நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், தமிழ் நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். எங்களின் கடலிலே எவனும்மை தடுப்பது, எங்களின் படகினை எவனிங்கு தடுத்தது. இந்திய அரசது ஏன் துணை போனது, இடியுடன் பெருமழை ஏன் உருவானது. கண்களில் நீர் சுமந்து நிற்கின்றோம், நீர் காட்டிய பாதையிலே செல்கின்றோம். நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், தமிழ் நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். தீயினில் எரியாத தீபங்களேயும், தேசத்தில் நிலையான வேதங்களே, மண்ணினில் விதையான மொட்டுக்களே, நாம் மாதவம் செய்து பெற்ற சொத்துக்களே. ஓகே, இப்ப மியூட் எடுத்துக்கலீங்க. பாடி அவர்கள் அந்த பேமஸான கரோக்கே வச்சுக்காயா லண்டன்ல என்ன சொல்றீங்க? சினிமா பாட்டு படிங்க. நானே இல்ல மணிமேந்தன், நீங்க கேட்டுனீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு படம் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்க. நான் யாரு லூசியத்துல உங்களோட நின்று சொல்லி பிரியாக்கா கேவலப்படுத்துறா இல்ல, அந்த படம் அனுப்பியிருக்கேன் பாருங்க. என்னோடியா லூசியத்துல நீங்க நின்று என்ன போட்டு இது பண்றீங்க? எனக்கு நான் உங்களோட தெரிஞ்சதான் சொன்னேன். இல்ல அதுல இப்ப படம் உண்டு, 3 படம். நான் உங்களுக்கு கேவலப்படுத்தல, எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது, எனக்கு அவசியம் இல்ல. ஒரு கராய்க்கரோட சினிமா பாட்டு படிங்க புலிஸ்ல. நான் வீட்டை இல்லை, நான் பர்மிங்ஹாம்ல நிக்கிறேன், அம்மா வீட்டுல இங்க போஸ்ட் ஆபீஸ்ல. நான் அங்க லண்டனுக்கு வந்த அப்புறம் கரோக்கியோட பாடுறேன். ஆனா கரோக்கி இல்லாம பாடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியும். உண்மையா ரசிக்க, உண்மையா பிடிக்கும். படிச்சு விடுங்க. ஒரு லவ்ல விட்டுருங்க, ஒரு டியாட் ஒன்று விடுங்க. டூயட்டா? ஓகே. மனோவும் யாரு அந்த மாதிரி பிடிச்சாலாம். வீட்டில் தென்றல் வந்து மோதும், எம் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும், கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும், அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும், நம் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும், கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும், அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும்.
தென்றல் வந்து என்னை பார்த்து கேலி செய்தது, நீ சென்ற இடம் சொன்ன பின்பு வேலி போட்டது. தென்றல் வந்து என்னை பார்த்து கேலி செய்தது, நீ சென்ற இடம் சொன்ன பின்பு வேலி போட்டது. நம் ஊர் முழுதும் மூலம் உறங்கும் ஊர் முழுதும் மூலம் நான் உறங்கி வெகு காலம், ஊர் முழுதும் மூலம் நான் உறங்கி வெகு காலம், உறங்கி வெகு காலம் தமிழீழம் வந்தால் போதும். நீ ஓடி வந்தால் போதும். அப்படியா? அது அடுத்த வரி எனக்கு நல்லா பிடிக்கும். காவலுக்கு வந்த பேய்கள் கடிக்கும் நாளையில் ஒரு காதல் என்ன மாலை என்ன இந்த வேளையில். காவலுக்கு வந்த பேய்கள் கடிக்கும் நாளையில் ஒரு தாலி என்ன மாலை என்ன இந்த வேளையில். போகுமிடம் போறேன் நான் திரும்பி வந்தால் வாரேன், எங்கள் புலி வீரர் அவர் இருக்கும் இடம் போறேன், திரும்பி வந்தால் போறேன், தமிழீழம் வந்தால் இருக்கும் இடம் போறேன், தமிழீழம் வந்தால் வாரேன். அவ்வளவுதான். அதே போல இன்னொரு பாட்டு, இது 26ஆம் தேதி என்ன பாட விட இல்ல. பொங்கிடும் கடற்கரையோரத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே, மங்களம் தங்கிடும் நேரத்திலே எம் மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே. பொங்கிடும் கடற்கரை மாதத்திலே மழை பொழிந்திடும் கார்த்திகை நேரத்திலே, என்றுமே எங்களின் தளபதியே நீ எங்களின் வானத்து வளர்மதியே, என்றுமே எங்களின் தளபதியே நீ எங்களின் வானத்து வளர்மதியே. இன்றுனக்காயிரம் சோதனைகள், இன்றுனக்காயிரம் சோதனைகள், தமிழீழத்தை வாங்கும் முன் போதனைகள். இப்ப விளங்குதா யாரு தாயகத்தை நேதி? இவ்வளவும் என்ன படத்தை என்ன ஒளி நாடகல வந்து தெரியுமா? களத்தில் கேட்கும் கானங்கள்ல வந்தது அவ்வளவு. ஆனா நான் ஒரு ஈஸ்டாமில இந்த நண்பன் ஒரு பிறந்த நாள் கொண்டு போயிருந்தேன். அதுல ஒரு பாட்டு பாட வந்த குழு நல்லா பாடிக்கொண்டு வச்சுன்னா, அப்போ ஒரு சினிமா பாட்டு நல்லா இருந்துச்சு. அப்ப நான் ஒன் சாங் கேட்டு திருப்பி கேட்டு படிச்சாங்க, ரொம்ப எல்லாம் வரைக்கும் போட்டு ரெக்கார்ட் எல்லாம் பண்ணேன். பட் அது யூடியூப்ல காப்பிரைட் பிரச்சனை பண்ணதை போடாம விட்டேன். அவங்ககிட்ட கேட்டு நான் ஒரு ஒரு எங்கட ஈழப்பாடல் படிக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஐயோ அது கதைக்காதீங்கோ, லண்டன் இலங்கையில போயில இலங்கை போயில அப்படி அவங்களுக்கு படிக்க விருப்பம், ஐயோ அதை கேட்காதீங்கோட்டானா எனக்கு ஒரு மாதிரியா போச்சு. ஆனா அதே இடத்துல வேற இடத்துல போயிருந்தேன், அங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஓயும் வரைக்கும் முழு இந்த பாட்டு தான். அப்ப அதே குழுதான், அதே குழுவுல ஆக்கள் மாறி இருக்கிறவ தவிர அவைதான் ஆக்கள். ஆனா ஆக்கள் மாறி வந்திருக்கணும், ஆனா ஈழப்பாட்டு படிக்கணும். ஆனா முதல்ல என்ன இயக்க பாட்டுக்கு ட்ரக் அடிச்சு இந்தியால இருந்து அரேஞ்ச்மெண்ட் ஆக்கள் விட மாட்டினோம் மைண்ட். அதான் என்ன ஞாபகம் இருக்கா யாரு என்ன ஞாபகம் இருக்கா? செல்வன் செல்வன் அந்த சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. வெண்பிளப்பு தந்தாரு என்ன காருக்கு வச்சு இல்ல. நான் பாருங்க மேந்தன பாருங்க, இந்த அளவுக்கு பேப்பர் வெண்பிளப்பு தான். எந்த பாடர் சத்தியன ஞாபகம் இருக்கா? இந்தியால இருக்கிறான். அதான் நீங்க தான் சொன்னீங்க, இவ இன்னொரு மந்தவா சௌமி போயிட்ட வைஃப் இல்லைன்னு சொன்ன நீங்க தானே? சௌமி என்ற வைஃப் தான். குருகுல ராஜா எங்கட யாரு ஜோனல் டைரக்டரா இருந்தவர். இல்ல நாங்கள் அதை விடுங்க, அது தேவையில்லை. நான் சொல்றேன்னா மஞ்சள்ல ஒரு நாள் இருந்து ஃபுல்லா சத்தியனையும் எனக்கு தெரியும். அது அது அந்த பிள்ளைக்கு பேர் வந்து சாய் ரத்னா நினைக்கிறேன். அந்த பிள்ளை டிரைவரை அந்த அவன் சத்யன் ஒரு ஃபேன் ஓட வந்தது ஒழியா அவன் எந்த வைஃப் இல்ல. எந்த வைஃப் சௌமி. ஒரே ஹோட்டல்ல நின்னாங்களையா? நீங்க 2 பேரும் வந்தீங்களா? பிரிட்டானியால நின்று நீங்கள்? எனக்கு தெரியும். அது முன்னுக்கு மஞ்சளுக்கு நாங்க நடந்து போவோம், டாக்ஸில போவோம். எஸ் தெரியும். சுபாதன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா என்னண்டா ஐயா, இப்ப பாட்டு பாடுறது மாத்திரம் ஒரு மனிதன் உணர்வு மாத்திரம் இல்லாடி அதால நான் உணர்ச்சி வசப்பட்டு இல்லாடி நான் இயக்கத்துக்குன்னு சொல்றது இல்லை. ஆனா இவ்வளவு காலத்துக்கு போன அப்புறம் பாட்டையும் இப்பவும் லிரிக்ஸ் இல்லாம அதுல பாடுறதுக்கு வரைக்கும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க பாருங்க. அப்ப உங்களோட மனசுல எல்லாம் அவ்வளவு இருக்கு.
அப்ப இதுக்கு பேர்